பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி, விநாசகால விபரீத புத்தி மாதிரி, ஏற்கனவே புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்தபோதும் எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டை இலை இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதுன்னு கங்கார் இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார். அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால், பதவி வெறியால், யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறாங்கிற பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்கிறாங்க. ஈவன் எங்கள் சித்தியும் பார்த்து சொல்கிறார், அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசுனதா எனக்கு தெரியல. எல்லாம் ஒன்றா இருக்குன்னு தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, சித்தியும். ஆனால் எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்கிறதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பது தான் உண்மை. ஏன்னா 21 தேர்தலாக இருக்கட்டும், அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்னு தெரியும். என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால், அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் 40 பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். எனக்கு ஆனால் தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது. அந்த தான் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவமிக்கவர்கள், பெரியவர்கள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன். 1% சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன். அப்போ நான் என் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தேன், என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும்? அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலையிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா? அவரை ஆட்சியில் அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள். அம்மா அவர்களை சேர்ந்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸில் அண்ணன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் அவர் இன்றைக்கு இருந்த காரணத்தினால் அவர் அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க. இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலலாம் ஏறி போத்தாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு 122 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த என்னை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா, நாங்கள் துரோகிகளா? அம்மாவின் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறார். அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம். இன்றைக்கி உண்மைதானே? புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்டத்திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச் செயலாளராக இருப்ப வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்து கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனோபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில்
அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது தமிழ்நாட்டு மக்கள், அது குறிப்பாக அரசியலை எல்லாம் தாண்டி பசும்பொன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம். அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம். உங்களுக்கு அந்த 3 நாட்களும் அங்கே திருவிழாவாக இருக்கும். அங்கே வராத அரசியல் கட்சியே இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பொன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு நாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் KS அவர்களை தகுதியில்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதியில்லாத செய்திருக்கிறார். இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், இங்கே அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பசும்பொன்னுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார்னு தான் நான் சொன்னேன். அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார். இதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி 21 தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட 104 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களோ அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார். காரணம், செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி, அதிமுகங்கிற கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும். திமுகவுக்கு பி டீம்னு எங்களை சொல்றாரு பழனிசாமி. 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி. அவர் தான் பி டீம். இவர் இன்றைக்கு நன்றியோடு இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு, எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு. 24 பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல, அவர் ஜெயிக்க மாட்டார்னா பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா. அந்த 24 தேர்தலில் 39 தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழிவைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள், டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் 3வது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் 4வது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார். அவருக்கு இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. சார், கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா? புரட்சித் தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை, அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம், அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற விதியை 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவியை உருவாக்கி அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி. பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு, ஆனால் பொதுச்செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பற்றி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும்?
அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு. அம்மா அவர்கள் என்னை நீக்கினார்கள். இதுதான் என்ன புதுசாக கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் என்னை துணை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில் தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார். அப்போ அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அஃபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி. அதனால் உங்கள் கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. நாங்கள் எதுவுமே பண்ண வேணாம். எடப்பாடியே தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது. இது யாருமே தேவையில்லை. அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும். அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்தி கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம். அதுதான் நடக்க போகுது. நீங்கள் பாருங்கள். சார், நீங்கள் ஏதோ விறுவிறுப்பாக கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல் 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் அது. நீ ஒன்றும் கேட்கலையா? அவருக்கு அதாவது திருடிட்டு ஓடுற ரோட்டில் ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க, பின்னாடி துரட்டிட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான், அது ரோட்டில் நிற்கிறவங்க பிடிச்சிடக்கூடாதுங்கிறத திருட ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்றைக்கி பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்கிற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம். இதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இல்லைங்க, கொடநாடு கொலை விளக்க அதை பற்றி பேசினாலே பழனிசாமி பதறாருல, அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. சார், நான் சொல்றேன் சார், துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேலே துரோகின்னு பட்டா சொல்றது இதை நீங்கள் வேணால் நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்குன்னு கேட்கலாம். எல்லாருக்கும் தெரியும். 3 வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கை காமிக்கும். அதுதான் இன்றைக்கு நிலைமை. சார், இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும். அதுதான் மகேசன் தீர்ப்பு. இதுவரை அவர் 10 தேர்தல்களில் எவ்வளோ பணபலம், இரட்டை இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோ, அவரால் பல ஆயிரம் கோடி செலவு செய்தோ அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை. தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இன்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள். கடைசியாக சூரசம்காரம் நடக்கிற மாதிரி 26 தேர்தல் வரும். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். சார், இல்லை அது நீங்கள் பேசலாம் சார், நீங்களே பேசலாம். இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இதில் நாங்கள் 2 பேரும் ரோட்டில் ஒன்றா கை கோர்த்துட்டு நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் தொண்டர்களே போதும், தமிழ்நாட்டு மக்கள் போதும். அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும். நீங்கள் விருப்பப்படுறதுக்காக சார், நீங்களே ஒன்றா நிற்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றா நிற்க வேண்டிய அவசியம் வராது. தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம். சார், செங்கோட்டையனை விட மூத்த நிர்வாகி அங்கே யாரும் கிடையாது சார். அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
தம்பி, நீங்கள் ஏதோ என்னை ஏதோ கோவப்படுத்தலான்னு கேட்குறீங்க. எனக்கு கோவமே வராது, பதில் தான் வரும். என் வீடே சென்னையில் தான் இருக்குது, கற்பகங்காடனில் தான் இருக்குது என் வீடு, புரியுதா? நான் அங்கே 28 வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கேன். இது போன்ற பதில்கள், இது போன்ற கேள்விகளை இது நீங்கள் கேட்குறீங்களா இல்லை யாரும் சொல்லி கேட்குறாங்களான்னு தெரில. இது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கேள்வி. அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும். பின்புலத்தில் யார் இருக்கா, முன்புலத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலமும் பதவி வெறி தான் காரணம், வேற எதுவும் கிடையாது. அவர் பெரிய மகான்ங்க, நீங்க அவர் பாருங்களேன், அப்படியே ஒரு மகான் மாதிரியே இருக்காரு. அவருக்குலாம் பதில் சொல்லக்கூடாதுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.